சொல்லிவிட்டேன் நான், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஓகே, எனிவே, சோ ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. அப்புறம் என்ன சமாச்சாரம், எப்படி இருக்க? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கூட கேட்க கூடாதா? கேட்க கூடாதுடா. சரி, எனிவே, சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வச்சு தடங்கல்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இருக்க போகுது. வெட்டியாக நான் வந்து சர்ச் பண்ணிக்கிருந்தேன். ஸோ வெட்டியாக வந்து சும்மா இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று நோண்டிக்கு இருப்பேன். ஸோ அப்போ வந்து நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப ஒரு வெப்சைட் வந்து என் கண்ணில் சிக்கிச்சு. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ ஓகே, இதை வச்சு ஒரு கண்டென்ட் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன வெப்சைட்னா, தேடிக்கிறேன், யுவர் ஏஜ் ஆன் அனதர் பிளானட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு நண்பர்களே. அதாவது இப்போ வந்து நான் பூமியில இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு 24 வயசு ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இதே இது நான் வேற ஏதாவது ஒரு கிரகத்திலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிளானட்ல இருக்கிறப்ப என்னோட ஏஜ் எவ்வளவா இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த வெப்சைடு. ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஒரு பிளானட் வந்து வேகமாக சுற்றும், ஒரு பிளானட் வந்து ஸ்லோவாக சுற்றும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது தெரியுமா, கால்குலேஷன். ஸோ அதை தான் இது வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி உன்னோட ஏஜ் வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு பிளானட்லையும் என்ன மாதிரி இருக்கிறதோ அதை தான் இந்த இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன். தெளிவா படிச்ச வரைக்கும் இவ்வளவுதான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதனால இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உன்னோட ஏஜ் வந்து ஒவ்வொரு பிளானட்லயும் என்ன மாதிரி இருக்கிறதுன்ற வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேற, எதுவுமே பண்ணாம ஏன்டா பாக்குற, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பாடுறா. ஸோ இதுதான் அந்த வெப்சைடு. நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். மந்த்து, அடுத்து எத்தனாவது ஏடி, அடுத்து எந்த இயரு, அவ்வளோதான். ஸோ வந்து மெர்க்குரி, அதில் என்னோட ஏஜ் எவ்வளோ தெரியுமா, 99.8 இயர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதாவது 100 வயசை வந்து தொட போறேன் நான் இப்ப. டே தாத்தாடா அப்படின்ற மாதிரி நிலைமையில இப்ப இருக்கேன். மெர்க்குரியில நான் பிறந்து 150 நாள் ஆகுது. அதாவது நான் மெர்க்குரியில பிறந்திருந்தேன்னா நான் பிறந்து மொத்தம் 150 நாள் ஆகுது. அதாவது வாழ்ந்துக்கு இருக்கேன், 150 நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கேன் அங்க அப்படின்ற மாதிரி கணக்காகும். அதுக்கப்புறம் என்னோட அடுத்த பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1, 2025 வர்ற 1ஆம் தேதி வந்து எனக்கு பர்த்டே, நெக்ஸ்ட் பர்த்டே. அதாவது மெர்க்குரியில கீழே நிறைய போட்டிருக்கேன், டிஸ்கவரின்னு, டைப் ஆஃப் த பிளானட், நம்பர் ஆஃப் மாதம், இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, என்ன இலவுன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா நம்ம நாசால ஒர்க் பண்ணது இல்லை. கூப்பிட்டுருந்தாலும் ஒர்க் பண்ணிருப்பேன், கூப்பிடல. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கா, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், குழப்பாத மாதிரியும் இருக்கும், ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். நீ போட்டு பார்த்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் இங்கிலீஷ் படத்துல எல்லாம் எனக்கு வந்து 100 வயசு ஆகுது, 200 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். ஹலோ. ஸோ ரெண்டாவது வந்து வீனஸ்ல வந்து எனக்கு 39 வயசு தான் ஆயிருக்கு. 36 நாள் தான் ஆயிருக்கு பிறந்து. மொத்தம் 39 வயசுக்கு 36 நாள் தான் நான் பிறந்திருக்கேன், வாழ்ந்திருக்கேன், இருந்திருக்கேன். அங்க வீனஸ்ல வந்து 36 நாள்ல எனக்கு 39 வயசு. நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5, 2025. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீனஸ்ல பிறந்த நாள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லி ஒவ்வொரு கிரகத்திலையும் பிறந்த நாள் கொண்டாடலாம் போல இருக்கே. ஏன்டா பிறந்தன்றதா இருக்கு, பிறந்த நாள் கொண்டாட. ஸோ 3ஆவது வந்து பாத்தீங்கன்னா எர்த்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 24 வயசாயிருச்சு. அதுக்குள்ள 24 வயசாயிருச்சு. 24 வயசாகுது, என்ன கிழிச்சிட்டேன், ஒரு மண்ணும் கிழிக்கல. ஸோ நான் பிறந்து மொத்தம் வந்து 8769 நாட்கள் வந்து ஆகிறது. அவ்வளவு நாளா நான் வந்து பிறந்து ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து ஜூன் 2, 2026. ஸோ என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே. அதுக்குள்ள 25 வயசு ஆக போகுது. இப்படிதான் எவ்வளவு வேகமா வந்து ஏஜ் ஆகுதுன்னு தெரியவே மாட்டேங்குது. சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சேன், இப்ப 24 வயசு ஆகுதுன்றாங்க. அடுத்து வந்து மார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 12 வயசு, 12.8, அதாவது 13 வயசு ஆக போகுது. 13 வயசு. ஆனா நான் பிறந்து 8555 நாட்கள் ஆகிறது. எர்த்துக்கும் இதுக்கும் ஒரு 200 டேட் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் போல இருக்கு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 13, 2025. இந்த வட்டம் நவம்பர் மாசம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து மார்ஸ்ல வந்து பிறந்த நாள் 13ஆம் தேதி. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா கீழே வந்து ஜூபிட்டர். என்னடா 2 வயசு காமிக்க, மொத்தமே எனக்கு ஜூபிட்டர்ல 2 வயசு தான். 2 அப்போ மொத்தம் நான் பிறந்த எத்தனை நாள் ஆகுது, 1கள் 10கள் 100கள் 1000 10,000 21,387 நாள் ஆகுது. என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து
37, அதாவது 2037. அப்பா, அதாவது ஜனவரி 1, 2037. இப்ப 2025. எவ்வளவு வருஷம் ஆகுது? 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோட பர்த்டே வந்து கொண்டாட முடியும் ஜூபிட்டர்ல. என்னடா எனக்கு 1 வயசு கூட ஆகல, என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. ஆனா நான் அங்க பிறந்திருந்தேன்னா எனக்கு இன்னும் 1 வயசு கூட ஆயிருக்கல நண்பர்களே. எனக்கு 1 வயசு ஆகும்னா இன்னும் நவம்பர் 16, 2030. ஏன்னா அதுக்கே என்ன ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் ஆகும் எனக்கு 1 வயசு ஆகும்னா. ஆனா நான் பிறந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 19,486 நாள். ஏது அங்க பிறந்ததுன்னு நீங்க உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் பிறந்து வரும் 8 மாசம் தாங்க ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். நல்லவே நாங்க பிறக்கல, பிறந்திருந்தேன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து யுரேனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0.3 இயர்ஸ். இப்பதான் உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே கரெக்டா சொல்றியா இல்ல நீ வாட்டில அடிச்சு விடுறியா? உன் பேர் என்ன? பேபி பிறந்தனே வச்சுட்டாங்களா இல்ல பிறந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வச்சாங்க அப்படின்ற மாதிரி 3 மாசம் தான் ஆயிடுது அங்க பிறந்திருந்தேன்னா. ஆனா நான் பிறந்து மொத்தம் வந்து 12,179 நாள். என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5. எப்பா 2085. ஏண்டா நான் அவ்வளவு நாள் பூமியில இருப்பினா கூட தெரியலையடா. அவ்வளவு நாள் பூமியில இருப்பினா கூட தெரியல. 50-50 வச்சுக்கலாம். இருந்தாலும் இருக்கா இல்லாமலும் இருக்கலாம். அதாவது எனக்கு இன்னும் வந்து 60 வருஷம் இருக்கு. எனக்கு வந்து யுரேனஸ்ல வந்து பிறந்த நாள் கொண்டாடணும்னா 1 வயசு கூட ஆகாம நான் செத்து போயிருவேன் யுரேனஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து நெப்டியூன். என்னடா இது 0.1. என்னோட பர்த்டே பாருங்களேன், மார்ச் 18, 2166. அதாவது 3 தலைமுறை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நெப்டியூன்ல வந்து எனக்கு வந்து 1 வயசு ஆகும் நான் நினைக்கிறேன். அநியாயம்டாடே. ஆனா நான் பிறந்த மொத்தம் வந்து 13,888 நாள் ஆகிறது நண்பர்களே. ஆனா என்னோட பர்த்டே தான் கொண்டாடுறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அடுத்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ப்ளூட்டோ, இதுவும் அதேதான், சேம் தான். என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே டிசம்பர் 18, 2249. ஆனா இதெல்லாம் கன்ஃபார்ம் நான் உயிரோட இருக்க முடியாது. நான் செத்து சுண்ணாம்பாயி, என் மகன் செத்து அவன் சுண்ணாம்பாயி, அவனோட அவன் மகன் செத்து அவன் சுண்ணாம்பாயி அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள இந்த பூமி எப்படினாலும் மாறி இருக்கலாம். ஏலியன் கூட இங்க வந்து வசிக்கலாம், இந்த பூமி இல்லாம கூட இருக்கலாம். ஸோ என்னன்னாலும் நடக்கலாம், என்ன பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா நான் பிறந்து 1372 நாள் ஆகுது ப்ளூட்டோல. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. எனிவே இது பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வியர்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஃபேமிலிஸுக்கு வந்து இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போமா?